நட்புக்கு இலக்கணம் கும்பலக்கணம். இப்போ மிதுனம் வந்து புயல், துலாம் வந்து தென்றல், இது சூறாவளி. அப்போ கும்பலக்கணத்துக்காரன் வடிச்சு கஞ்சி குடிச்சாலும் சரி, வடபாயசம் சாப்பிட்டாலும் சரி, எக்ஸ்பிரஸே இருக்காது. என்கிட்ட இருக்குன்னு காட்டிக்கிற மாட்டாங்க, இல்லைன்னு காட்டிக்கிற மாட்டாங்க. பாக்கியாதிபதி சுக்கிரன். அப்போ இவனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கும். அப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி இவனுக்கு சொத்து சுகங்கள் சேர்க்கை வரும். சுகபோகத்தையும் செல்வத்தையும் இயற்கையாக சுக்கிரன் இவனுக்கு கொடுப்பார். இந்த கும்பராசினியர்களுடைய ஜாதக கட்டத்துல எந்தெந்த மாதிரியான கிரகங்களோட இணைவு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கும். அதாவது கும்பம் அப்படின்றது காலபுருஷனுடைய 11ஆம் இடம். ஜோதிடத்துல 11ஆம் இடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடியது. அப்ப நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன், அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது எதுனா 11ஆம் இடம், எந்த லக்கணத்துல பிறந்தாலும். அப்ப காலபுருஷனுடைய 11ஆம் இடத்திலேயே ஒருத்தன் லக்கணமா பிறந்துடுறான். அப்ப இவனுடைய ஆசை என்பது போன ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, இவன் ஆசைப்பட்டதை அனைத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் தான் நண்பர்கள். நல்ல நண்பர்களும் இவனுக்கு உண்டு. நண்பர்களுக்கு நல்ல நண்பனா இருக்கக்கூடிய இவன் தான். நட்புக்கு இலக்கணம் கும்பலக்கணம். ஏன்னா நீங்க இது ஒரு ஸ்திர ராசி, காற்றாசி. இப்ப மிதுனம் வந்து புயல், துலாம் வந்து தென்றல், இது சூறாவளி. ஸ்திர ராசி. அப்ப இந்த வீட்டதிபதி சனி, அந்த அந்த இடத்தினுடைய சிம்பல் என்ன அப்படின்னா கும்பம். இப்ப ஒரு கும்பத்துல 2 மாவளையை சுருவி ஒரு தேங்காயை வச்சு ஒரு சந்தன கும்பத்தை வச்சுட்டோன்னு வைங்க, அவன் போறவன் வரவன் என்ன செய்வான்? அவர் கும்பிடு போடுவானா இல்லையா? அது மாதிரி வணக்கத்தக்கவன் தான் இவன், வணக்கத்துக்குரியவன் தான் இவன். ஆனா அந்த கலசத்துக்குள்ள அந்த அந்த கலசத்துக்குள்ள தண்ணி இருக்குன்னு கண்டதாரு, தானியம் இருக்குன்னு கண்டதாரு, தங்கம் இருக்குன்னு கண்டதாரு, அது வெத்து குடம்னு கண்டதாரு. அப்போ கும்பலக்கணத்துக்காரன் வடிச்சு கஞ்சி குடிச்சாலும் சரி, வடபாயசம் சாப்பிட்டாலும் சரி, எக்ஸ்பிரஸே இருக்காது. என்கிட்ட இருக்குன்னு காட்டிக்கிற மாட்டாங்க, இல்லைன்னு காட்டிக்கிற மாட்டாங்க. இருந்தாலும் காட்டிக்கிற மாட்டாங்க, இல்லைனாலும் காட்டிக்கிற மாட்டாங்க. அப்போ ஒரே நிலையுடைய எல்லா சூழல்லையும் அவனை தகுதியானவனை அவனே ஆக்கிக்கிட்டு, இப்போ ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க சொன்னாலும் ஹைஜீனிக்காக தூங்குவேன். அவனை அப்படியே கொண்டு போயிட்டே கோயில் வாசல் இங்கே தான்டா படுக்க வேண்டியதுன்னா படுப்போம் அப்படி இருக்கான். ரெண்டுமே ஒன்று தான் அவனுக்கு. அப்போ அந்த மாதிரி உயர்ந்த நிலை, உயர்ந்த பண்பு, பழக்க வழக்கம், நட்புக்கு இலக்கணம், அதை விட தான் அடையக்கூடிய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம். ஒரு முயற்சி அப்படின்னா சரி, அதை சக்ஸஸ் பண்ணிடணும். அப்போ இவனுடைய வாழ்வியல் என்ன அப்படின்னா எல்லாமே இவனுக்கு புதன் தான் பஞ்சமாதிபதி. அப்போ இதே கும்பலக்கணத்துக்காரன் தன்னுடைய குழந்தைகளை கொஞ்சுவதற்கு முன்பாக தன் உடன் பிறந்தோருடைய குழந்தைகளைத்தான் அதிகமாக கொஞ்சுவான். பாக்கியாதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரன் பாக்கியாதுன்னா அவரே சுக பாக்கியாதிபதியாக வர்றாரு. அதே மாதிரி தான் இவனுக்கு கும்பலக்கணத்துக்காரனுக்கு வந்து சுக்கிரன் கலத்திர காரகன், அவர் தான் 9 குடையவர். அப்போ இவனுக்கு கல்யாணம்னு நடக்கும். ஆனால் கும்பலக்கணத்துக்காரன் யாராக இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் தான் பண்ணுவான். சரியா? அப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி இவனுக்கு சொத்து சுகங்கள் சேர்க்கை வரும், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்றது தத்துவார்த்தம். அப்போ கும்பலக்கணத்துக்காரன் இயல்பாக இருந்தாலே இவனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் சுகபோகத்தையும் செல்வத்தையும் இயற்கையாக சுக்கிரன் இவனுக்கு கொடுப்பார். சரியா? அதனால இவனுடைய வாழ்க்கை அவனுக்கு இயற்கையாகவே வாழ்க்கையை வளமானதாக கொண்டு போயிடுவான். அவனுக்கு அந்த நல்ல இறைவன் வந்து அவனுக்கு நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் சுகபோகத்தை கொடுத்துருவான். நல்ல ஒரு துறை சார்ந்த நிலையில நுட்பத்திறன் வாய்ந்தவர்கள் இவர்கள், கடமை தவறாதவர்கள், நல்ல கடமையில் எதுவுமே இவனை எந்த இடத்துல நீங்கள் குறைய சொல்ல முடியாது இவன் செயல்பாட்டில். அதனால இதுவும் லக்னாதிபதி சனி. அந்த சனி லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல போய் உச்சம். அதனால பண்பாடு உள்ள நல்ல பழக்க வழக்கம் உள்ள மிகச்சிறந்த மனிதர்கள் ஒருவனாகத்தான் இவன் இந்த பூமியில வாழ்வான். நல்ல வளமான வாழ்க்கை இவர்களுக்கும் உண்டு. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு மனுஷனோட ஜாதக கட்டத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்களை வந்து மனுஷனோட வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இந்த கிரகம் என்னென்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியும்? இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். இப்போ விதி தீர்மானிக்கப்பட்டது, விதி நிர்ணயிக்கப்பட்டது. அதை மாற்ற முடியுமானா முடியாது. தலைகீழ இருந்தாலும் எவனாலும் மாற்ற முடியாது.
ஏன் அப்படின்னா, முதல்ல தாயினோட கருவறையிலிருந்து வெளிவந்த நேரம், இந்த பிரபஞ்சத்தினுடைய சுவாசத்தை சுவாசித்த அந்த நிலையிலிருந்து நவக்கிரகங்கள் என்ன தீர்மானிக்குதோ அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது இவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது, இந்த நவக்கிரகங்களை தூக்கி நாம் உள்ளே கொண்டு போகிறத விட இந்த 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஜனனத்துக்கும் வெவ்வேறு விதமான பாவங்களாக மாறி பலனளிக்க முன் வரும்போது இந்த கிரகங்கள் அந்த பாவத்தினுடைய தன்மையை ஏற்று ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மை தீமைகளை செய்கிறது அப்படின்றதான் விதியின் தத்துவம். ஓகே. அப்ப தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். அப்ப அந்த பிறந்த நேரத்துல அவன் ஒரு ஆன்மா இந்த பூமியில வந்து பிறந்துருது. அந்த பிறந்த நேரத்துல, அந்த சன நேரத்துல, அந்த அணுவிலும் அணுவான அந்த அந்த நேரத்துல கிழக்கே உதயமாகக்கூடிய ஒரு புள்ளி, அதுக்கு பேர் தான் லக்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே. இல்லையா? அந்த லக்னம்ன்ற ஒரு புள்ளி அணுவிலும் அணுவான ஒரு புள்ளி தான் அவன் விதியை தீர்மானிக்குது. அதனாலதான் லக்னத்தை விதிஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப லக்னம், லக்னாதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த லக்னாதிபதி யாரு? இந்த நவக்கிரகத்துல ஒருத்தர் தான். ஓகே. ஆனா அதுல சாயா கிரகம் வராது இல்லையா? மற்ற சப்த கிரகங்கள் அதுக்குள்ள வரும். இதுல சூரியன் சந்திரன் மட்டும் ஒளி கிரகங்களா கொண்டு போறாங்க. ம். சாயா கிரகங்கள் ராகு கேது. ஓகே. அப்ப பஞ்சாதி கிரகங்களுடைய ஆளுமை தான் இதுக்கு தேவை. அதனாலதான் பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்து கிடக்கக்கூடியது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை எல்லா விதத்திலையும் தீர்மானிக்குது. இதுலயே 12 ராசியில இந்த பஞ்சபூதங்கள் எங்க இருக்கு? ஒவ்வொரு ராசி சொல்றான். நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் பிரிக்கிறான். அப்ப அதை 3 பாரியாயமா பிரிச்சிருக்காங்க. ஆகாய தத்துவத்தை அவங்க எங்கேயுமே கொண்டு வரல. அப்ப ஆனா இவங்ககிட்ட கேட்டோம்னா என்ன சொல்றோம், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், அதாவது அந்த ராசி மண்டலத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. இயற்கையான சொல்றாங்க, நெருப்பு ராசி, நிலராசி, காற்றாசி, ஜலராசின்னு பிரிச்சிருக்கான். இது ஒவ்வொன்றுடைய மனித இயல்பு, குணம், பழக்க வழக்கம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதுதான் கொடுக்கணும். அப்ப அவன் ஜனிச்ச நேரத்துக்கு இந்த 12 பாவங்களுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில ஒருத்தனுக்கு எப்படி நம்ம எடுத்து கொடுக்குது அப்படின்றத மெயினா நம்ம எடுக்கணும். ஏன்னா இதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆகாய தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா, அதுதான் நம்ம கர்க்கடகம்னு சொல்லக்கூடிய கடகராசி இருக்கு இல்லையா, அதுல பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய கோட்பாட்டுல நம்ம எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா, ஒரு கர்ம வினையை தாங்கித்தான் பிறக்கும். அப்ப அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினை என்பது இச்சென்மத்தினுடைய கர்ம மேன்மையினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு அவனுடைய வாழ்வியல் சூத்திரத்தை எப்படி கொண்டு போகுது. அப்ப எல்லாமே கர்ம வினை, கர்ம மேன்மை. அப்ப அதுக்கு பெரிதும் துணை இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான்.